ஆக்ரா ஃபோர்ட்டில் உள்ள ஷாஜகானை தன்னுடைய மகனான அவுரங்கசீப் அவரோட கடைசி காலத்தில் சிறை வைத்த ஒரு இடம்தான் இந்த முத்தமன் புர்ஜ். ஜஹாங்கீர் பாத் டப் வந்து ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துலலாம் நம்ம போகும்போது அந்த காலத்தில் ராணிகள், இளவரசிங்க, அரச பதவியில் இருந்த பெண்கள் மட்டுமே பயன்படுத்திய இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு V2D லைஃப். நம்ம இப்போ ஆக்ராவில் இருக்கோம். நம்ம இப்போ காலையில் டிஃபன் முடிச்சுட்டு ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டை வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஆலு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. நம்ம போய் உட்காந்துமே கூட பக்கத்தில் இருக்க கடைக்காரவங்களாம் நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த ஆலு பரோட்டாவோட ரேட் வந்து 60 ரூபாங்க. உள்ளேயும் உருளைக்கிழங்கு தான், குருமாவும் உருளைக்கிழங்கு தாங்க. இங்கே நீங்கள் எது ஆர்டர் பண்ணாலும் ஊறுகாய் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் காரா பூந்தி போட்டு வச்சுருந்தாங்க. 60 ருபீஸ் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சுட சுட பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்க்க வந்திருக்கிற ஆக்ரா செங்கோட்டை இது தாங்க. ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து லாக்கர் ரூம் இருக்கும், டிக்கெட் ரூமும் இருக்கும். இது வந்து டிக்கெட் ரூம். இந்தியர்களுக்கு வந்து 52 ரூபாவும், ஃபாரினர்களுக்கு வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு 650 ரூபாவும் டிக்கெட்டுங்க. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு லாக்கர் ரூமும் இருக்குது. நாங்கள் வந்து ட்ரைபேட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆக்ரா கோட்டை என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற வரைக்கும் இருக்கிறதுமே இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அகழிங்க. அப்போ எவ்வளோ பெரிய அகழியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கோட்டையோட மொத்த பரப்பளவு வந்து 94 ஏக்கர் பரப்பளவுங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையாக தாங்க இது இருந்திருக்குது. இந்த நுழைவாயிலுக்கு பேர் வந்து அமர் சிங் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயிலாக தாங்க இருந்திருக்குது. இங்கேருந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் பார்த்தா அவங்களோட மொத்த இடமே தெரியும் போலங்க. அவ்வளோ பெரிய கேட்டு. இது முதல்ல செங்கல்லால் ஆன கோட்டையாக தான் இருந்திருக்கு. இப்போ நடந்து போகிற பாதைக்கு நீங்கள் 2 சைடும் பார்த்தீங்கன்னா இது செங்கல்லால் கட்டப்பட்ட 1983ஆம் ஆண்டு இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்கங்க. ரொம்ப பெரிய கோட்டைங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் எங்கே பார்த்தீங்க எங்கே பார்க்கலங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பேபி கேர் ரூமும் இருக்குது. குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறவங்க அங்கே வந்து பேபி கேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடமாகவும் இருக்குது. இது திவானி ஆமுங்கிற இடம். இது வந்து மக்களோட குறைகளை அரசன் கேட்டறியக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது திவானி காஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர், மந்திரிகள், ராணி, இளவரசர், இளவரசி எல்லாருமே வரக்கூடிய விருந்தினர் எல்லாருமே ஒரு கலந்துக்கக்கூடிய இடமாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நகீனா மஜீத் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பளிங்காலான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து நம்ம செருப்பு போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு பளிங்கு கற்களாக இருக்கும். நம்ம செப்பல் போட்டு போகும்போது அந்த பளிங்கு வந்து சேதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம செப்பல் போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதுக்குள்ளே போனோன்னே அப்படியே ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துலலாம் நம்ம போகும்போது அந்த காலத்தில் ராணிகள், இளவரசிங்க, அரச பதவியில் இருந்த பெண்கள் மட்டுமே பயன்படுத்திய இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பளிங்கு தாங்க. அந்த பளிங்குலே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ நுட்பமான வேலைப்பாடுகள் எல்லாமே இதில் இருக்குது. இது ஃபுல்லாகவே பெண்களுக்கு மட்டுமே ஆன ஒரு இடமாக இருந்தது. ஆக்ரா ஃபோர்ட் வந்து அக்பரால் கட்டப்பட்டுச்சுங்க. 1565ஆம் ஆண்டு வந்து அக்பரால் இது கட்டப்பட்டிருக்குது. இது வந்து முகலாயர் காலத்தில் ஆக்ரா வந்து தலைநகரமாக இருந்திருக்குதுங்க. இதுக்கப்புறம் ஷாஜகான், அவரோட மனைவி மும்தாஜ், அப்புறம் ஜஹாங்கீர் எல்லாருமே இந்த கோட்டையில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த கோட்டை வந்து அக்பரால் மட்டுமே கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதில் பளிங்கினால் ஆன நிறைய இடம் இருக்குது. அது ஃபுல்லாகவே ஷாஜகானால் தான் கட்டப்பட்டு. இந்த ஆக்ரா ஃபோர்ட் வந்து யமுனையோட ரைட் சைடில் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் போன்ற
முகலாய மன்னர்கள் வந்து இங்கே வந்து வசித்து வந்திருக்காங்கங்க. இந்த கோட்டை வந்து நிதி கருவூலமாக இருந்திருக்குது. அப்புறம் நாணய தயாரிப்பிடம், அதாவது நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய இடமாகவும் இந்த கோட்டை வந்து இருந்திருக்குதுங்க. இந்த கோட்டை வந்து லா கிலா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆக்ராவின் செங்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இது வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்க, இந்த கட்டிடக்கலையை பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைடில் இருக்கக்கூடிய தடுப்பு கூட கல்லுலேயே தாங்க இவ்வளோ அழகாக நுணுக்கமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஓட்டையை வந்து நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து யமுனை நதியையும் பார்க்கலாம். அதே மாதிரி தாஜ்மஹாலும் உங்களுக்கு தெரியும். இது பனிமூட்டமாக இருக்கிறதால உங்களுக்கு அதோட வியூ வந்து நல்லா விசிபிளாக தெரியாதுங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து நல்லா அழகாக உங்களுக்கு தாஜ்மஹால் தெரியும். அதே மாதிரி கீழே பாருங்கள், ஒரு அகழிக்கு பக்கத்தில் ஒரு டவர் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள். செங்கோட்டைக்கு நுழைவாயிலோட்டம் ஒரு இடம் தெரியுது இல்லையா? அந்த இடம் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரத்துலேருந்து யாராவது வந்தால் கூட நல்லா தெரிவாங்க போலங்க. செம்ம ஹைட்டு, எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்க. இந்த பளிங்கு கற்கில் இருக்கிற சிற்பத்தை பாருங்களேன், எவ்வளோ நுண்ணிய வேலைப்பாடாக இருக்குது, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதுதான் முத்தமன் புர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி காலத்தை ஷாஜகான் இங்கே தான் கழிச்சதா சொல்லப்படுது. அதாவது தன்னோட பையனை ஷாஜகானை வந்து 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து வீட்டு காவலே வச்சுருந்ததா சொல்லப்படுது. அந்த 7 வருஷமும் தன்னுடைய கடைசி நாட்களை தாஜ்மஹாலை பார்வையிட்டபடியே அந்த இடத்துல கழிச்சதா சொல்லப்படுதுங்க. இதுவுமே ஃபுல்லாக பளிங்கினால் ஆனது தாங்க. ஆனால் இங்கே நம்மளை வந்து செப்பல் போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாம் இதாகி அந்த பளிங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இந்த பாருங்கள், தொட்டு பார்க்கும்போதே அந்த ஃபீலே செமையாக இருக்குங்க. எவ்வளோ யோசித்து அப்போயே எவ்வளோ நுட்பமான டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த முத்தமன் புர்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எல்லோ கலர், க்ரீன் கலர், அதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா தங்கம் மற்றும் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. அந்த எந்த அளவுக்கு அவங்க நுண்ணிய வேலைப்பாடு, கூரையில் கூட பாருங்கள் அந்த டிசைன்ஸ் வந்து செம்ம மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட அப்போ மக்கள் தன்னோட கைகளாலேயே எவ்வளோ நுண்ணிய ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தாஜ்மஹால் தெரியும். ஃபுல்லாக பனியாக இருக்கிறதால உங்களுக்கு தாஜ்மஹாலோட வியூ வந்து விசிபிளாக தெரியலங்க. ஆனால் லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் மட்டும்தான், அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டிஃபராக தெரியும். இந்த பனி இதெல்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியல. அந்த காலத்திலேயே மழை தண்ணியை அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலியமா வெளியேற்றி அகழியில் வந்து சேமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த பள்ளமான இடம் வந்து அந்த மழை தண்ணி இந்த ஆக்ரா கோட்டையில் எங்கே மழை பெஞ்சாலும் அங்கங்கே பாருங்கள் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. இது மூலியமாக கலெக்ட் ஆகி நேராக போய் அந்த அகழியில் சேர்கிற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே விளக்கு மாடங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே விளக்கு மாடம். மாளிகை வந்து மிளிர வைக்கிறதுக்காகவே இந்த விளக்கு மாடம் வந்து அமைச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நுண்ணிய வேலைப்பாடு இருக்குது, எவ்வளோ அழகாக அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஹாங்கீர் பாத் டப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜஹாங்கீருக்கு அவரோட தாய் மாமா பரிசளித்ததாக சொல்கிறாங்க. இந்த ஜஹாங்கீர் பாத் டப் வந்து ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜஹாங்கீர் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மஹால் வந்து அக்பரால் கட்டப்பட்டிருக்குது. இன்னமும் மக்களோட பயன்பாடு, அதாவது நம்ம வந்து பார்வையிடுறதுக்கு இந்த மஹால் வந்து அனுமதிச்சிருக்காங்க. செங்கோட்டையில், அதாவது ஆக்ரா கோட்டையில் பெரும்பாலான இடம் வந்து நமக்கு பார்வையிடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில பகுதி மட்டும்தான் நமக்கு பார்வையிடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வந்து வாழைப்பழம் வாங்கலாம். இது வந்து நம்ம ஊரில் ஒரு பழம் 8 ரூபா 10 ரூபா சொல்லுவாங்க. அங்கே வந்து வெயிட் கணக்கில் தான். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மற்ற வாழைப்பழம்லாம் கிடைக்காதுங்க. ஃபுல்லாகவே இந்த வாழைப்பழம் தான் வெயிட் போடுறாங்க. 1 kg வந்து 30 rupees, ½ kg 15 rupees. நம்ம ஊர் மாதிரி தாங்க, சில்லறை இல்லை, நீங்கள் 20 ரூபாய்க்கா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பழம் ஒர்த்து தான் அந்த ரேட்டுக்கு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஜூஸ் குடிக்க போகிறோம். அந்த ஜூஸோட ரேட்டு வந்து 30 rupees. அது ஒன்றும் இல்லைங்க, சாத்துக்குடி ஜூஸ் தான். ஆனால் இங்கே எந்த ஜூஸ் கேட்டாலுமே உங்களுக்கு அதில் வந்து உப்பு,
இந்த மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் கலந்து தாங்க குடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பெருசா பிடிக்கல. அந்த சாட் மசாலாவோட டேஸ்ட் ஜூஸில் மிக்ஸ் ஆகும்போது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனோம். நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தக்காளியா என்னன்னு தெரியலங்க. எல்லாமே செம புளிப்பா இருந்தது. இங்கேயும் அதே மாரி உங்களுக்கு ஆட்டோக்காரங்க வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. நாங்க பேசிட்டு போன ஆட்டோக்கார் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனா, அவங்க அப்பா, அம்மா காலத்திலேயே போய் அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் தமிழ் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் உங்கள வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்க வந்து பியூர் லெதர் ஜாக்கெட் வந்து கிடைக்கும் யூபில. கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு அது வந்து சேல் பண்றாங்க. ஆனா, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே உங்கள எங்கேயாவது ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறேன் ரூ. 2000 ரூ. 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதோட ஒரிஜினல் ப்ரைஸு 500லேருந்து 600 தான் இருக்கும். அவங்க வந்து எந்த கடைக்கு கூட்டிட்டு போனாலும் அதில வந்து அவங்களுக்கு கமிஷன் இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆக்ரா கோட்டைக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு ஆக்ரா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. இன்கேஸ் நீங்க ஜெய்ப்பூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இங்கேருந்தே ட்ரெயின் ஏறிக்கலாம். உங்களுக்கு இங்கேருந்தே ட்ரெயின் வந்து அவைலபிளா இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் வந்து ட்ரெயின்ல 4 ஹார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு V2D லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.